Hi friends, நம்ம TNPSC Group 2 எவ்வளோ 2017 கேட்ட ஒரு சம்மதம் பார்க்க போகிறோம். What is the 85th term of the sequence? x x power 3/2 x power 2 x power 5/2 எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் 85வது உறுப்பு என்ன அப்படின்றாங்க. இப்போ பாருங்க, இங்கே x power 1 இது x power 1/2 மல்டிபிள் பண்ணால் x power 3/2 1 1 2 2 அப்படி போயிடும். அப்போ x power 1/2 அதை மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ தான் அடுத்தடுத்த டேர்ம் கிடைக்குது. அப்போ இது கண்டிப்பாக ஒவ்வொன்றும் பெருக்கிறதுனால வர்றது தான். அப்போ இது பெருக்கு தொடராக தான் இருக்கும். அப்போ முதல் உறுப்பு T1 அப்படிங்கிறது எக்ஸ், ரெண்டாவது உறுப்பு என்ன T2ங்கிறது x பவர் 3/2. இப்போ காமன் டிஃபரன்ஸு நம்ம ஏபிஆர் இருந்தால் காமன் டிஃபரன்ஸ், கூட்டுத்தொடர்னா பொது வித்தியாசம் கண்டுபிடிப்போம். இது பெருக்கு விகிதம் தான் பார்ப்போம். அப்போ ஓகேவா, பெருக்கு தொடரில் பெருக்கு விகிதம் தான் பார்க்குறோம். பெருக்கு விகிதம் R = ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்புன்னு போடுவோம். ரெண்டாவது உறுப்பு என்ன x பவர் 3/2 பை முதல் உறுப்பு என்ன x பவர் 1. இது என்ன பண்ணலாம், x பவர் 3/2 x பவர் 1ங்கிறது மேலே போகும்போது -1 மாறும். 3/2ல 1 மைனஸ் பண்ணா என்ன வரும், 3/2ங்கிறது 1.5, 1.5ல 1 மைனஸ் பண்ணுங்க 1ன்னு வந்துடும். இது 1/2ன்னு வரும் அரை. ஓகேவா, இப்போ நமக்கு என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா 85வது உறுப்பு கேட்குறாங்க. என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன, TN = பெருக்கு தொடரில் A × R பவர் n-1 தான் ஃபார்முலா. ஓகேவா, இப்போ நமக்கு 85வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ A என்ன முதல் உறுப்பு எக்ஸு, ஓகேவா, R என்ன பொது விகிதம் பெருக்கு விகிதம் x பவர் 1/2 ஹோல் பவர் என்னோட வேல்யூ 85 மைனஸ் 1 x × x பவர் 1/2 ஹோல் பவர் 85ல் 1 கழிச்சா 84. அப்போ x × இந்த 2ஆல் இந்த 84 கேன்சல் பண்ணால் 42 கிடைக்கும். ஓகேவா, 4 2 8 2 2 4 42 கிடைக்கும். x × x பவர் 42, இங்கே எக்ஸோட பவர் 1, இங்கே எக்ஸோட பவர் 42. ஓகேவா, a பவர் m × a பவர் n அடிமானம் ரெண்டும் சேமாக இருந்தால் அடுக்கு ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். இப்போ x பவர் 1 42 கூட்டினா x பவர் 43. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.